நான் வேலை முடிஞ்சு லிஃப்ட்டில் இறங்கி வந்துட்டு இருந்தேன். லிஃப்ட் ஒரு ஃப்ளோரில் ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு. லிஃப்ட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. ஆனால் ஆள் ஏறலாம் இடம் இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு அம்மா கொஞ்சம் கையில் பை வச்சுருக்காங்க. சேரீ உடுத்துட்டு உள்ளே வராங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த லிஃப்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே யாருமே அந்த அளவுக்கு கொஞ்சம் வழி விட்டு ஒதுங்குற மாதிரி அப்படி எதுவுமே பண்ணல. அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே ஏறி வந்துட்டாங்க. அதே போல் அடுத்த ஃப்ளோருக்கு போகுது லிஃப்ட்டு. அங்கே போய் டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே அதே போல் ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தி ரொம்ப கேவலமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, இந்த க்ளீவேஜ்லாம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு, பின்னாடி பட்டெக்ஸ்லாம் தெரிகிற மாதிரி ஃபுல் எக்ஸ்போஸ்டு பாடி ரொம்ப அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த லிஃப்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மரியாதை கொடுத்து அவங்கள வந்து உள்ளே ஏற்றிக்கிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சமுதாயத்தில் வந்து அசிங்கத்தை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண இல்லது காம்ப்ரமைஸ் பண்ண நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னு நல்லாவே தெரியும். நம்ம யாருக்குனவே இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், சகிப்புத்தன்மை உடையவனை இளிச்சவாயன் அப்படின்னு இந்த உலகம் பேசும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அந்த மாதிரி எது எதுலாம் நன்மையோ அதை எல்லாத்தையுமே ஒதுக்கக்கூடிய புறந்தள்ளக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம மாறிட்டு இருக்கிறோன்றது ஒரு தெரியுதா? இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி நான் பேசலை. பட் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மனித சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை தானே எழுத ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஆகுது. இந்த 5000 வருஷத்தில் ஒவ்வொரு நூற்றாண்டு ஏன் ஒவ்வொரு வருஷமும் ஏன் ஒவ்வொரு மாசமும் ஏன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு மணித்துளியும் இதே போல மாற்றத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கு. உலகம் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம், இந்த உலகம் எதையோ நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது புரியுதா? இந்த உலகத்தில் இன்னும் பாவம் பெருகிட்டே இருக்கும். பாவம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் ரொம்ப குழம்ப தேவையில்லை, நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். இப்போ செக்ஷன் 177 ஐபிசி செக்ஷன் 177 2011 நினைக்கிறேன் கேன்சல் பண்ணிச்சு தெரியுமா இந்திய அரசாங்கம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே பாலினத்தவர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் செஞ்சு உறவு வைத்து கொள்ளலாம். அதாவது இந்த எல்ஜிபிடி சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஓரின சேர்க்கையாளர்கள், இவங்க இந்த அலிகள் அரவாணிகள் திருநங்கைகள், இவங்களுக்கும் உரிமை இருக்கு, இதெல்லாம் நார்மலைஸ், இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிராக இருந்த சட்டத்தை வந்து நீக்கிட்டாங்க. இப்போ அதே போல இனிமே பெண்கள் வந்து விபச்சாரம் செய்வது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி சட்டத்தை, இப்போ இருக்கிற சட்டத்தை நீக்கி அதையும் ஃப்ரீ பண்ணி நார்மலைஸ் பண்ண போறாங்க. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் ஆல்ரெடி நடைமுறையில் இருந்தது தான். இந்த செக்ஷன் 177 நீக்கி விட்டாங்கல்ல, அது இந்தியாவில் ரீசெண்டாக நீக்கினாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். பட் இது உலகம் முழுவதுமே நிறைய நாடுகளில் ஆல்ரெடி இருந்தது தான். இந்த உலகம் முழுவைக்கும் பாவத்தை நியாயப்படுத்தும். இங்க பாருங்க, அசிங்கத்துக்கும் ஆபாசத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அசிங்கத்தை பார்த்தா நம்ம அருவருப்போம், ஆபாசத்தை பார்த்தா நம்ம முகம் சுளிப்போம் இல்லையா? இப்போ ஒரு அசிங்கத்தை கொண்டு நீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்தனா நான் சாப்பிட மாட்டோம். அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்வீட் மிக்ஸ் பண்ணி, அதில் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து, அதில் கொஞ்சம் வாசனையை கலந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அசிங்கத்தை கூட கன்சியூம் பண்ண பழகிக்கும் இல்லையா? இதை மாதிரி ஆபாசத்தை நம்ம முகம் சுளிப்பதிலிருந்து நம்ம கிரகிச்சிக்கிறக்கூடிய, நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு இந்த உலகத்தை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா பேய் தான், அதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபைனலி ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நீங்கள் வந்துக்கலாம். இந்த உலகம் வந்து எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்குதா, இதை தான் நம்ம பாவ பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். பாவம் ராக்கெட் வேகத்தில் பெருகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்கூட்டரோ இல்லை ஒரு பைக்கோ இருக்குன்னா, நான் வந்துட்டு ரேபிடோ ஆப்பு இல்லைனா ஒரு போர்ட்டர் ஆப்பு புக் பண்ணி டவுன்லோடு பண்ணி அதுக்கு காசு கட்டி நான் ஏன் வண்டியை வச்சு நான் சொந்தமாக வண்டி ஓட்டி ரேபிடோ சவாரி டெலிவரி கொடுத்து நான் சம்பாதிச்சுக்கிற முடியுது இல்லையா? இதே மாதிரி ஒரு பெண்ணாக பிறந்த ஒரு பெண்மணி தன்னுடைய உடம்பை விற்று விபச்சாரம் பண்ணி தன் இஷ்டத்தோட அவ காசு சம்பாதிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ண போறானு. நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் இது நடக்கும். இந்தியாவில் கூடி சீக்கிரம் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் ஆல்ரெடி நிறைய உலகத்துல நிறைய நாடுகள்ல இருக்கிறது தான், இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஸோ இவங்க கல்ச்சர் அப்படிங்கிற விஷயத்த இந்த உலகமயமாக்கல்ல எப்படி ஒரு பொருளாதாரத்தை ஒற்றை புள்ளியில நிறுத்துறாங்களோ, இதை மாதிரி கல்ச்சருங்கிறதையும் கல்ச்சருக்குள்ள கொண்டு வர போறான். மதம் அப்படிங்கிறதையும் ஒற்றை மதத்துக்குள்ள கொண்டு போறான். இதைத்தான் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லுவோம். நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும், புதிய உலக ஒழுங்குன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்.
இந்த புதிய உலக ஒழுங்கை நோக்கி உலகம் போய்கிட்டு இருக்கு, நகண்டு போய்கிட்டு இருக்கு. இதை ரொம்ப தெளிவாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் பைபிளை தூக்கணுன்னே வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படி இங்கே உபதேசம் பண்ணலாம் நான் வரல, நான் உண்மையை வாசிக்கிறேன் பாரு. இந்த கடைசி நாளில் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பைபிளை நான் இப்போ வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு சாப்டர் 3 இருக்கு. அப்போ நான் வாசித்ததுக்கப்புறம் இங்கே சொல்லப்படுறதுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதும் உண்மையிலே நடக்குதா அப்படின்னு நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு சாப்டர் 3 வெர்ஸ் 1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நம்ம ஆல்ரெடி இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலிங் சிஸ்டம் குளோபல் எஜுகேஷன் பற்றி சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதை லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், அதான் அசிங்கத்தை நார்மலைஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்குள்ள மனசன் வந்துடுவான். சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். அதான் இப்போ ஒருத்தன் அட்வைஸ் பண்ணுறான், இல்லை ஒருத்தன் நல்லதுக்காக சொன்னால் அவனை பூமரங்கள் அப்படின்னு சொல்லுவானுங்க. நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும். இருமாப்புனா எனக்கு தெரியும் எல்லாம், நீ எனக்கு சொல்றியா, என் வாழ்க்கை நான் எப்படி வாழன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும். தேவ பிரியர்னா கடவுள்லாம் கிடையாது, எவன்டா கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படிமா. கடவுள்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா உருட்டு பொய். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், யூடியூப்ல ஒருத்தன் பேசுவான், அட்மாஸ்பியர்ல எப்படி ஒரு பொருள் உருவாகுதோ அது திரும்ப அட்மாஸ்பியர்ல திரும்பி வர மாதிரி மனிதன் செத்தான் அப்படின்னா அவன் சாம்பலாவோ தூசியாவோ திரும்பவும் இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே இருப்பானு பேசிப்பான்ல. அதை நீங்க லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவ பக்தி சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலங்கு. தேவன் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்னாடி இந்த பிரபஞ்சங்கள் மட்டும் இருந்த அந்த காலத்துல வந்துட்டு தூதர்களின் காலம் அல்லது தொடக்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது முதல் காலம். அதுலேயும் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கி அதுல மனுபுத்திரனை உருவாக்கினதுக்கு அப்புறம் ஆதாம் ஏவாள் முதல் மனுபுத்திரர். இந்த மனுபுத்திரரை உருவாக்கி காயின் ஆபேல், அதுக்கப்புறம் நோவாவினுடைய காலத்துல கிரேட் ஃப்ளட் அப்படின்னு ஆங்கிலத்திலையும் சமஸ்கிருதத்துல நம்ம வந்துட்டு ஜலப்பிரளயம்னு சொல்லுவோம். இந்த ஜலப்பிரளயம் வரைக்கும் உள்ள இந்த காலத்தை அறியாமையின் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் லோத்துடைய சந்ததியிலிருந்து மறுபடியும் ரீஜெனரேஷன் ஆகுத உலகம். இந்த காலத்துல இருந்து ஆபிரகாம், அதுக்கப்புறம் லோத்து, இவர்களுடைய காலம் வரைக்கும் உள்ள இந்த காலத்தை வந்துட்டு நம்ம மனசாட்சியின் காலம்னு சொல்றோம். எப்போ வரைக்கும்? மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கற்பிச்சு கொடுக்க வரைக்கும் உள்ளது. இப்போ மோசேனுடைய காலத்துல நியாயப்பிரமாணம் வந்துருச்சு இல்லையா? இந்த மோசேனுடைய காலத்துல இருந்து 2ஆம் தேவாலயம், எருசலேமில் 2ஆம் தேவாலயம் ரோமர்களால் இடிக்கப்பட்டது, அதாவது ஒட்டமன் எம்பையர்ல, அதுக்கப்புறம் ரோம படையெடுப்பு வரைக்கும் உள்ள இந்த காலத்துக்கு வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின் காலம் அப்படின்னு சொல்றோம். எப்போ? மோசேனுடைய காலத்துல இருந்து அட்டமன் எம்பையர் வரைக்கும் உள்ள இந்த காலத்துக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு அப்புறம் உள்ளது, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து ஞானஸ்நானம் பெற்று அவர் சிலுவையில மரிச்சு உயிர் தெழுந்து தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல வரும் வரைக்கும் உள்ள இந்த காலத்துக்கு இடைக்கால நியமம்னு பேரு. இப்ப தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவர் அதாவது எல்லா நடவடிக்கைகளையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் நமக்கு கற்பிச்சதுக்கு அப்புறம் தொடங்குற இந்த காலத்துக்கு பிறகு தான் கிருபையின் காலம். அதுதான் இப்பவும் நிலுவையில் இருக்கு கிருபையின் காலம். இதுதான் 5வது காலம். இந்த கிருபையின் காலத்துக்கு அப்புறம் ஒரு 5 காலம் இருக்கு, அதை நான் சொல்றேன். இந்த கிருபையின் காலத்தின் முடிவுல என்ன நடக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சம்பவிக்கும். அது என்ன 2ஆம் வருகை அப்படி பார்த்தோம்னா, பைபிள்ல எப்பவுமே எல்லாமே 2 இருக்கும். மனிதனுக்கு 2 பிறப்பு உண்டு. ஒன்னு லிட்ரலி பிறக்கிறது, இன்னொன்னு ஞானஸ்நானத்தினாலும் மறுபடி பிறக்கிறது. அதே போல மரணமும் 2 இருக்கு. ஒன்று வந்து லிட்ரலி, அதுக்கப்புறம் நித்திய மரணம்னு ஒன்று இருக்கு. அதே போல ரட்சிப்பும் 2 இருக்கு, கடைசி ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கு. அதே போல எல்லாமே பைபிள்ல 2 இருக்கும். இப்போ 2ஆம் வருகைன்னு ஒன்று இருக்கு, அதான் செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். 2ஆம் வருகை சம்பவிச்ச உடனே ரிசரக்ஷனாகவோ இல்ல மறுரூபமாக்கப்பட்டோ எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமும் தொடங்குறது வந்து உபத்திரவ காலம். முதல் 3.5 வருட உபத்திரவ காலம் மொத்தம் 7 வருஷம். அதுல முதல் 3.5 வருட உபத்திரவ காலம்னு ஒன்று இருக்கும், 2ஆம் 3 வருட உபத்திரவ காலம் இருக்கும். மொத்தம் 7 வருட உபத்திரவ காலம் இருக்கு இல்லையா? இந்த உபத்திரவ காலத்தை தான் நம்ம 6வது காலம்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த உபத்திரவ காலத்துல தான் நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதிகமா பாவப்பெருக்கம் இருக்கும். இப்போ வந்துட்டு ட்ரையல் நடக்குது, இனிமே ரொம்ப பாவப்பெருக்கம் நடக்கும். சொல்றதா இருந்தா ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வச்சுக்கிறத நார்மலைஸ் பண்ணும் இந்த உலகம். எவ்வளவு கொடூரமா இருக்கும். அப்போ அந்த காலத்துல எஞ்சி கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இங்க இருந்தாங்க அப்படின்னா
ரொம்ப பாடு அனுபவிப்பாங்க, ரொம்ப சித்திரவதை அனுபவிப்பாங்க. 1000 வருட அரசாட்சி, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் நித்தியம், த எட்டர்னிட்டி, இப்படின்னு 10 காலங்கள் இருக்கு. இப்ப நம்ம முக்கியமா பேச போறது என்ன அப்படின்னா, இந்த உபத்திரவ காலத்துல என்ன நடக்கும் அப்படின்றது. எதுக்காக இந்த உபத்திரவ காலத்துல நான் வாசிச்சது எல்லாமே நடக்க போகுது, யாருக்கு நடக்க போகுது? அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. இப்படிப்பட்டதான இந்த கேவலங்களின் படி ஒதுங்கி இருக்கிறவங்களுக்கு அது உபத்திரவம். இதுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறவங்க, இந்த நான் சொன்ன மாதிரி நியூ வேர்ல்ட் ஆர்டர், இந்த புதிய உலக ஒழுங்குக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற ஒரு அரசாங்கமா இருந்தாலும், ஒரு தனி மனிதனா இருந்தாலும் அவனுக்கு உபத்திரவம் கிடையாது. யார் இந்த புதிய உலக ஒழுங்கு, இந்த ஒரே கடவுள், இந்த ஒரே கொள்கை, இந்த ஒரே என்ன சொல்றது, இந்த ஒரே கரன்சி, ஒரே அரசாங்கம், ஒரே சட்டம், இதுக்கு ஒத்துழைக்காதவங்களுக்கு தான் உபத்திரவ காலம். கைவிடப்பட்டவங்க அந்த உபத்திரவ காலத்தை அனுபவிச்சு தான் ஆவாங்க. சரி, இப்போ இதை யார் எடுத்துக்கொள்ளப்படுவா, யார் கைவிடப்படுவான்றதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இந்த உபத்திரவ காலத்தில் ஏன் அப்படி சம்பவிக்குது அப்படின்னா, கிரேஸ் பீரியட்ல தேவனுடைய முகம், கிருபையின் முகம் பூமியை நோக்கி கொண்டிருந்ததுனால, அப்போ தேற்றரவாளராகிய பரிசுத்தாவியானவர் இங்கே இருந்ததுனால நமக்கு இதை நம்ம அசிங்கம் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய உரிமை இருக்கு. நமக்கு பாவத்தை விட்டு விலகக்கூடிய உரிமை இருக்கு. நம்ம பாவத்துக்கு உட்படும் பொழுது அதை நம்ம விலக்கி கூடக்கூடிய ஒரு சுயாதீனம் இருக்கு இல்லையா? தேவனுடைய முகம் கிருபையின் காலத்துக்கு அப்புறம் திருப்பி கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் நாம் பாவத்தை பார்த்து பாவம்னு சொன்னாலே அன்னைக்கு மெஜாரிட்டியா இருக்கிறவன் பாவம் பண்றவனா இருப்பான். அதனால அது நமக்கு உபத்திரவ காலமா முடியும். ஏற்கனவே நோவாவினுடைய காலத்துல ஒரு முறை உலகம் அழிக்கப்பட்டது. அதே போல அது எதற்காக அழிக்கப்பட்டதுன்னா, இன்னைக்கு நடத்துறாங்கல்ல LGBTQ பரேடு, நம்ம யூஎஸ்ல நடத்துற மாதிரி சென்னையில முதற்கொண்டு நடத்துறானுங்களா பரேடு, இதே மாதிரி தான் இந்த நோவாவினுடைய காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது. சோதம் குமாரா அப்படின்ற 2 சிட்டிஸு அக்கினி கல்மழையினால அழிக்கப்பட்டது. ஆனால் அதே போல் இந்த உலகம் இன்னொரு முறை அதே போல் அக்கினியும் கல்மழையினால அழிக்கப்பட போகுது. அந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி தாயும் மகனும் உடலுறவு கொள்றதை நார்மலைஸ் பண்ணிடும் இந்த உலகம். அந்த அளவுக்கு செக்ஷுவல் இம்மாரலிட்டி இந்த உலகத்தில் நடக்கும். இப்படிப்பட்டதான இந்த கொடுமையான காலத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள இருந்து நம்ம டிபார்ட் ஆகிறதுக்கு அல்லது ஒரு மீட்பு கிடைக்கிறதுக்கு, ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு சால்வேஷன் பேரு. இந்த சால்வேஷனை தான் உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாராலையும், வானோர் பூதலத்தோர் பூமியின் தாழ்விடத்திலோர் அனைத்து வேறும் முழங்கால்களும் கர்த்தராகிய இயேசு என்ற நாமத்தின் கீழ் மூடாங்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு எந்த தெய்வத்துக்கும் அதிகாரம் இல்லை, எந்த கடவுளாலே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவத்திலிருந்து மீட்பு தர முடியும். நம்மளுடைய பாவத்திற்காக பலியான ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருடைய இரத்தத்தால மட்டும்தான் நம்மளுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படும். நமக்கு கடைசி மீட்பு, அதாவது ஃபைனல் சால்வேஷன் சொல்லக்கூடிய ரட்சிப்பு கிடைக்கும். எப்போ? நான் இவ்வளவு நேரம் பேசின இந்த கொடுமையான உலகத்திலிருந்து 2 விஷயத்திலிருந்து கிடைக்கும். 2 விஷயம் மூலமா கிடைக்கும். ஒருவேளை நமக்கு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னக்கூட்டியே நம்ம மரிச்சு செத்து போனோம் அப்படின்னா ரிசரக்ஷன்ல உயிர் தழுவோம். மனவாட்டி சபையா நம்மளை தயார்படுத்தி இருந்தோம்னா, இல்லை அப்படின்னா உயிரோடு இருந்தோம்னா நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அப்பவும் நம்ம மனவாட்டி சபையா தயாரா இருந்தோம்னா, இந்த மீட்பை தரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இதை தான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்றோம். நான் யாருக்குமே சொன்ன மாதிரி 2 விஷயம் எல்லாத்துலயுமே இருக்கும். ஒருவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது ஒரு ரட்சிப்பு. கடைசி ரட்சிப்புன்னு ஒருத்தன் பரிசுத்தப்படுத்தப்பட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்கப்பட்டு இறுதியில இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில மனவாட்டி சபையா தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரிசரக்ஷன்ல உயிர் தெழுந்து போகக்கூடிய இந்த ரட்சிப்பு கடைசி ரட்சிப்பு.